ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீல்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ரீல்ஸை நம்ம மொபைல் மூலியமாகவே CapCut ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு VPN வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற VPN பார்த்தீங்கன்னா 𝕙𝕏𝕐𝑉PN. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சிங்கில் 𝐴𝒂𝐻 iPhone CapCut டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ நான் ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த வெப்சைட் நான் வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வரும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 𝐴𝒂𝐻 iPhone CapCut டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCutன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி CapCut ஆப்குள்ளேயே வந்து போகும். ஸோ இதில் வந்து யூஸ் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆளுங்கிறத வந்து கொடுத்துட்டு இல்லை வந்து ஃபோட்டோஸுங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி ரிவ்யூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணிக்க முடியும். ஐஃபோன் வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னமே கெத்தாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க்குங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஒரு சில டிஃபால்ட்டான சவுண்ட் மட்டும்தான் மியூசிக் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அகைன் CapCut ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட் மியூசிக் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஆட் பண்ணோம்னா அந்த ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து அந்த வீடியோ லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. வால்யூம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 0 வந்து கொண்டு வந்துடுங்க. டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்து ஒரு டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சவுண்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் ஃபைலில் என்ன ஆடியோ வச்சுருக்கீங்களோ ஆடியோ ஆட் பண்ணணுன்னா அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து செலக்ட் ஆகிரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக அதுக்கு தேவையான செகண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டாக ரெண்டாக கட் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லோகோ இருக்கிறதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வச்சு வந்து இந்த ஒரு ரீல்ஸை வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த CapCut டெம்ப்ளேட்டோட டேரக்ட் லிங்க் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராமில் போயிட்டு GK Tech Infoன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி அந்த CapCut டெம்ப்ளேட் பேஜுக்கே வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நாம் யூஸ் பண்ண மியூசிக்குமே வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அடிக்கடி ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் Instagram, Facebook, Telegram லிங்க் எல்லாம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.